எபிசோட் 7. ஸ்ருதியின் அம்மாவிடம் பிளாங்க் செக்கை கொடுத்துவிட்டு அவளை உள்ளே அழைத்து சென்றவன் கைத்தடியின் உதவியோடு மணமேடைக்கு லோகேஷ் செல்ல அவன் தடுமாறி நடக்கவும் அதை பார்த்த ஸ்ருதி லோகேஷ் கையை பிடித்து மணமேடைக்கு அழைத்து சென்றாள். அமலாவும் லோகேஷின் அப்பாவும் அதை பார்த்து தங்களுக்குள் நிம்மதி அடைந்தனர். பார்வை தெரியவில்லை என்று பொய்தான் கூறியிருக்கிறான் தங்கள் மகன். ஆனால் அதை உண்மை என்று நம்பும் ஸ்ருதி அவனை கவனமாக பார்த்துக் கொள்வதைக் கண்டு சந்தோஷமடைந்தனர். மணமேடையில் இருவரும் ஜோடியாக அமர்ந்து ஐயர் சொன்ன மந்திரங்களை அவருடன் சொல்லி சாஸ்திர சம்பிரதாயங்களை எல்லாம் முறையாக செய்தனர். அதற்கே ஸ்ருதி சோர்ந்து விட்டாள். அதை பார்த்த லோகேஷ் ஐயரிடம் சீக்கிரம் சடங்குகளை முடிக்க சொன்னான். மாப்பிள்ளைக்கு ரொம்ப அவசரம் போல, அதான் சீக்கிரமா தாலி கட்ட அவசரப்படுறாரு என்ற ஐயர் பின் தாலியை ஆசி வாங்கிய பிறகு லோகேஷ் கையில் தாலியை கொடுத்து, இந்தாங்கோ தாலியை கட்டுங்கோ, இதுக்கு தானே அவசரப்பட்டீங்க என்று சொல்லி கிண்டல் செய்தவர் லோகேஷிடம் தாலியை நீட்டினார். அவரிடம் பதில் பேசாமல் தாலியை வாங்கியவன் ஸ்ருதி கழுத்தில் 3 முடிச்சிட்டான். பின் அனைத்து சடங்குகளும் முடிந்த பிறகு ரிஜிஸ்டர் ஆபீஸில் இருந்து மண்டபத்திற்கே வந்து இவர்கள் இருவரின் திருமணத்தையும் பதிவு செய்தனர். பிறகு திருமணத்திற்கு வந்திருந்தவர்கள் அனைவரும் மணமக்களை வாழ்த்துவிட்டு செல்ல இருவரையும் வீட்டிற்கு அழைத்து சென்றனர். வீட்டிற்கு வந்து மாலை வரை ஸ்ருதியை வேறு அறையில் ரெஸ்ட் எடுக்க சொல்லிவிட்டு இரவு உணவு முடிந்ததும் நல்ல நேரம் பார்த்து அமலாவும் சித்தாராவும் ஸ்ருதியை அலங்காரம் செய்து அனுப்பி வைத்தனர். தங்கள் கல்யாணமே பொய் என்று தெரிந்தாலும் லோகேஷின் அம்மா ஆர்வமாக அனைத்தையும் செய்யும் போது அதை வேண்டாம் என்று சொல்வதற்கு ஸ்ருதிக்கு மனமில்லை. அதனால் அவர் கொடுத்த நகைகளையும் உடையையும் போட்டுக்கொண்டு முதலிரவு அறைக்கு வந்துவிட்டாள். முதலிரவு அறையில் கட்டிலில் மிகவும் சோகமாக அமர்ந்திருந்தாள் ஸ்ருதி. காலையில் அவள் அம்மா நடந்து கொண்ட விதமும் தன்னை தன் சொந்த மகள் என்றும் கூட பார்க்காமல் அவர் நடந்து கொண்டதையும் நினைத்து கவலையில் அமர்ந்திருந்தாள். காலையில் இருந்து களைப்பில் இருந்ததில் கட்டிலில் அமர்ந்திருந்தவள் அப்படியே சாய்ந்து அமர்ந்தபடி உறங்கிவிட்டாள். நீண்ட நேரம் தன் ஸ்டடி ரூமில் வேலை செய்து கொண்டிருந்த லோகேஷிடம் தயங்கியபடியே சார் என்று அழைத்தாள் அவன் PA இஷா. சொல்லு இஷா என்றான். சார், நீங்க தூங்க போலியா என்றாள். நான் வழக்கமா வேலை முடிக்காம எப்போ சீக்கிரமா தூங்கி இருக்கேன், நீ புதுசா கேக்குற என்றான். அதுக்கெல்ல சார், எப்பவும் தூங்க போறது வேற, ஆனா இன்னைக்கு அப்படி இல்லையே என்று இழுத்தாள். இன்னைக்கு என்ன என்று கேட்டுக்கொண்டே நிமிர்ந்தவனுக்கு அப்போதுதான் தனக்கு இன்று முதலிரவு என்ற நினைவே வந்தது. உடனே தன் லேப்டாப்பை மூடி வைத்தவன், ஓ சரி சரி, நீ கிளம்பு என்று விட்டு எழுந்து தன் அறைக்கு சென்றான். லோகேஷ் வேகமாக தன் அறைக்கு செல்வதை பார்த்து நமட்டு சிரிப்பு சிரித்தபடி வீட்டிற்கு கிளம்பினாள் இஷா. தன் அறை வரை வேகமாக வந்த லோகேஷிற்கு அப்போதுதான் தன் கைத்தடியை மறந்துவிட்டது நினைவு வரவும் வேகமாக தன் ஸ்டடி ரூமிற்கு வந்தவன் கருப்பு கண்ணாடியையும் வாக்கிங் ஸ்டிக்கையும் எடுத்துக்கொண்டு வந்தவன் தன் அறைக்கு முன்பு வந்து கண்ணாடியை போட்டுக்கொண்டு கண் தெரியாதவன் நடப்பது போல மெல்ல கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றான். அறை முழுவதும் விளக்குகள் பிரகாசமாக மின்னிக் கொண்டிருக்க கட்டிலின் ஓரமாக சாய்ந்து அமர்ந்தபடி உறங்கிக் கொண்டிருந்தாள் ஸ்ருதி. அவள் அருகில் மெதுவாக வந்து நின்றவன் குனிந்து உண்மையில் அவள் உறங்குகிறாளா என்று பார்த்தான். ஸ்ருதியின் மூச்சுக்காற்று சீராக இருக்க அவள் நன்கு உறங்கிவிட்டாள் என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டு நிமிரப் போக சட்டென்று ஸ்ருதி கண்களை திறந்தாள். அவள் கண்ணை திறந்து தன்னை பார்க்கவும் என்ன செய்வது என்று தெரியாமல் அப்படியே குனிந்தபடி நின்றிருந்தான் லோகேஷ். அவனை மிக நெருக்கத்தில் பார்த்தவள் சிறிது நேரம் கண்ணிமைக்காமல் அவன் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தவள், வந்துட்டீங்களா லோகி? சாரி, நான் டயர்ட்ல அப்படியே தூங்கிட்டேன் என்றாள். ஸ்ருதி எதுவும் கேட்காமல் தன்னிடம் சாதாரணமாக பேசவும் சற்று நிம்மதி அடைந்தவன், இப்பதான் வந்தே ஸ்ருதி என்றான். ஏன் அங்கே நிக்கிறீங்க லோகி, வந்து இங்க உட்காருங்க என்று சொல்லி அவன் கைப்பிடித்து தன் அருகில் அமர வைத்தாள். அவள் அருகில் அமர்ந்தவன் அமைதியாக இருக்க, லோகி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்றாள். நானும் தான் பேசணும் ஸ்ருதி என்றான். அப்படியா, அப்ப என்ன பேசணும் சொல்லுங்க என்றாள் அவனை பார்த்தபடி திரும்பி அமர்ந்து. இல்ல முதல்ல நீ சொல்லு ஸ்ருதி என்றான். அப்படியா, நானே சொல்லட்டுமா? ஷூர் என்றாள் அவனை பார்த்து. அவள் வட்ட முகத்தை மிக அருகில் பார்த்து ரசித்தபடி, ஆமா சொல்லு ஸ்ருதி, என்கிட்ட என்ன பேசணும் என்றான். அதெல்லாம் இருக்கட்டும், நீ இப்படி எப்பவும் கண்ணாடி போட்டுட்டே பேசுறது எனக்கு என்னவோ போல இருக்கு என்றவள் அவன் கண்களில் போட்டிருந்த கண்ணாடியை கழட்டி விட்டாள். இதை சற்றும் எதிர்பார்க்காத லோகேஷ் என்ன செய்வது என்று தெரியாமல் ஸ்ருதியின் கண்களையே பார்க்க அவனின் பிரவுன் நிற விழிகளை பார்த்து, உங்க கண்ணு எவ்வளவு அழகா இருக்கு, ஆனா உங்களால எதையும் பார்க்க முடியலன்னு நினைக்கும் போது எனக்கு வருத்தமா இருக்கு என்றாள். லோகேஷ் அவள் விழிகளை பார்த்து கொண்டே அமைதியாக அமர்ந்திருந்தவன் பின், என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு என்று அவன் முடிக்கும் முன்னே, ஆமா லோகி
என்றவள், "ஆ, காலையில என் அம்மா உங்ககிட்டயும் உங்க குடும்ப ஆட்கள் கிட்டயும் நடந்துகிட்டதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவங்க இப்படி இந்தியா வந்து இப்படி எல்லாம் நடந்துப்பாங்கன்னு நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கல" என்றாள். லோகேஷ் அமைதியாக தலையாட்டியபடி இருக்க, "என்னோட அம்மா கிட்ட நீங்க பிளாங்க் செக் கொடுத்திருக்க கூடாது லோக்கி. அவங்க அதுல எவ்வளவு யூஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல" என்றாள். அதை கேட்டு சிரித்தவன், "அவங்களால அந்த செக்ல 25 கோடிக்கு மேல பணம் எடுக்க முடியாது" என்றான் மிக சாதாரணமாக. "ஆ, 25 கோடியா? என்ன லோக்கி சொல்ற? அவங்க அவ்வளவு பணத்தையும் எடுத்துக்கிட்டா நான் எப்படி உங்களுக்கு அதை திருப்பி கொடுக்கறது?" என்றாள். "என்னது, திருப்பி கொடுக்கறியா? ஏன்?" என்றான் லோக்கி புரியாமல். "ஆமா லோக்கி, என் அம்மா எவ்வளவு பணம் எடுக்கிறாங்களோ அதை நான் கொஞ்சம் கொஞ்சமா உங்ககிட்ட திருப்பி கொடுத்துடலாம்னு நினைச்சேன். ஆனா நீங்க சொல்றது மட்டும் என் அம்மாவுக்கு தெரிஞ்சா 25 கோடியையும் ஒரே செக்ல எடுத்துருவாங்க" என்றாள். "எடுத்துட்டு போகட்டும் ஸ்ருதி" என்றான். "என்ன இவ்ளோ சாதாரணமா சொல்றீங்க? நான் அந்த பணத்தை எல்லாம் உங்களுக்கு திருப்பி கொடுக்கணும்னா என் ஆயுசுக்கும் உங்களுக்கு அடிமையா இருக்கணும் போலயே" என்றாள் அதிர்ச்சியாக. அவள் அதிர்ந்த முகத்தை பார்த்து உள்ளுக்குள் சிரித்து கொண்டாலும் அதை தன் முகத்தில் காட்டிக்கொள்ளாமல், "நீ எதுக்காக எனக்கு அடிமையா இருக்கணும்? என்னோட மனைவியாவே இருந்திரலாமே" என்றான். "ஆ லோக்கி, என்ன சொல்றீங்க?" என்றாள் அவனையே பார்த்து புரியாமல். "ஆமா ஸ்ருதி, எங்க குடும்ப வழக்கப்படி நான் யாரை திருமணம் செஞ்சுக்கிறனோ அவங்களோட தான் என் வாழ்நாளை கழிக்கணும்" என்றான். "அப்படின்னா?" என்று புரியாமல் ஸ்ருதி கேட்க, "இனி நீயே நினைச்சாலும் என்னோட மனைவிங்கிற அந்தஸ்துல இருந்து நீ பின்வாங்க முடியாது" என்றான். "என்ன சொல்றீங்க லோக்கி? ஆனா நம்ம கல்யாணம் போய் தானே, நீங்க உங்க வீட்டுக்காகவும் நான் எங்க வீட்டுக்காகவும் தானே இந்த கல்யாணமே செஞ்சுக்கிட்டோம். இப்ப என்ன திடீர்னு?" என்று அவள் புரியாமல் லோகேஷை பார்க்க, "ஆ, அத சொல்லி கான்ட்ராக்ட்ல சைன் வாங்க தான் நேத்து உன்னை வர சொன்னேன். ஆனா நீதான் நான் சொல்றதை கேட்கிற நிலைமையிலேயே இல்லையே. என் மேல நம்பிக்கை இருக்குன்னு நான் கொடுத்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணி கொடுத்துட்டேன். நானே சொல்ல வந்தப்போ உன்னை ஆடிஷன்ல செலக்ட் பண்ணிட்டாங்கன்னு நீ சந்தோஷமா இருந்த" என்றான். அவன் சொல்வதையெல்லாம் அதிர்ந்து போய் கேட்டுக்கொண்டிருந்தவள், "அப்போ நீயும் நானும் உண்மையாவே கல்யாணம் பண்ணிட்டோமா?" என்றாள். ஆமா" என்று லோகேஷ் தலையாட்ட, "போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என்னோட கனவு, லட்சியம் எல்லாம் என்ன ஆகுறது? ஐயோ கடவுளே, இப்ப நான் என்ன செய்வேன்?" என்று புலம்பியவள் இங்கும் அங்கும் அந்த அறைக்குள் நடந்தாள். அவள் புலம்புவதை பார்த்தாலும் அவனுக்கு பாவமாகத்தான் இருந்தது. என்ன செய்ய, அவள் புலம்புவதை அமைதியாக அமர்ந்து அவனால் பார்க்க மட்டுமே முடிந்தது. "ஏன் லோக்கி, நான் என்ன பாவம் பண்ணேன் உங்களுக்கு? இப்படி என்கிட்ட இருந்து இவ்வளவு பெரிய உண்மையை மறைக்க முடிஞ்சது? என் கனவு கலைச்சு என் வாழ்க்கையில விளையாடிட்டீங்களே லோக்கி" என்றாள் அவனிடம். "ஸ்ருதி, என்ன மன்னிச்சிரு. நான் நேத்தே உன்கிட்ட இதை பத்தி சொல்லதான் வந்தேன். ஆனா நீதான்" என்று அவன் நிறுத்த, நானேதான். நான் மட்டும் அவசரப்படாம அந்த டாக்குமெண்ட்டை படிச்சு பார்த்திருந்தா இப்படி எல்லாம் ஆயிருக்குமா? என் கனவு, லட்சியம் எல்லாம் சினிமாவில் நடிச்சு பெரிய கதாநாயகி ஆகணுங்கிறது தானே. அதுக்காக தானே உங்களை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி நடிச்சேன். இப்ப நிஜமாவே எனக்கும் உனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இனி நான் காலத்துக்கும் உனக்கு அடிமையா இருக்கணுமா என்று ஸ்ருதி புலம்ப, தன் அருகில் நடந்து கொண்டிருந்த ஸ்ருதியை நோக்கி தன் கையை நீட்டினான் லோக்கி. அவன் கையை நீட்டியதை பார்த்து தன்னைத்தான் கூப்பிடுகிறான் என்று நினைத்து அவன் அருகில் சென்று அவன் கைக்கு மிக அருகில் நின்று, "என்ன சொல்லு" என்றாள் கோபமாக. தன் அருகில் நின்றிருந்தவளின் கையை பிடித்து தன் அருகில் இழுத்து தன் கைக்குள் அவளை நிறுத்தி கொண்டு, "உன்னோட கனவு, லட்சியம் இதெல்லாமே நீ நினைச்ச மாதிரி நடக்கும். அதுக்கு நானோ என் குடும்பமோ இந்த கல்யாணமோ உனக்கு தடையா இருக்காது. அதுக்கு நான் பொறுப்பு" என்றான். அவன் சொல்வதை கேட்டு லோகேஷை நம்ப முடியாமல் பார்த்தவள், "ஏற்கனவே கான்ட்ராக்ட் விஷயத்துல என்னை ஏமாத்திட்டீங்க. உன்னை எப்படி நான் நம்புறது? இப்ப இப்படி சொல்லிட்டு நாளைக்கு மாத்தி பேசுனா அப்ப நான் என்ன செய்யறது? நான் உங்களை நம்ப முடியாது" என்றாள். "ஸ்ருதி, நான் உன்னை ஏமாத்தல. உன்கிட்ட அந்த கான்ட்ராக்ட் பத்தி சொல்லதான் வந்தேன். ஆனா சொல்ல முடியாம போயிடுச்சு. உன்னோட லட்சியத்துக்கு நான் என்னைக்கும் குறுக்க வர மாட்டேன்" என்றான் உண்மையாக. அவன் பேசுவதை கேட்டு சற்று மனம் இறங்கியவள், "ஆ, நிஜமாவா?" என்றாள். அவன் கை வளைவிற்குள் இருந்தபடி ஆமாம் என்று லோகேஷ் தலையை ஆட்ட அதற்கு அரைமனதாக சரி என்றாள். இருவரும் அதே நிலையில் நெருக்கமாக நின்று ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு நின்றிருந்தனர். அந்த அறையில் அமைதி நிலவ இருவரின் மூச்சுக்காற்றின் சத்தம் மட்டும் அந்த அறை முழுவதும் கேட்டது. அதை உணர்ந்த ஸ்ருதி சட்டென்று லோகேஷ் கைப்பிடிக்குள் இருந்து விலகி நின்றவள்,
நான் இந்த ஜுவல்ஸ் எல்லாம் கழட்டி வைக்கிறேன், ரொம்ப வெயிட்டா இருக்கு என்று அவன் அருகில் அமர்ந்து தன் நகைகளை கழட்ட ஆரம்பித்தாள். தான் கண்ணாடி அணியாமல் இருக்க தன் அருகில் இருந்த ஸ்ருதியை பார்த்தும் பார்க்காதவன் போல அமர்ந்திருந்தவன் இன்னும் தனக்கு பார்வை தெரியும் என்ற விஷயத்தை சொல்லாமல் மறைப்பது சரியில்லை என்று நினைத்தவன், ஸ்ருதி, நான் உன்கிட்ட என்று அவளிடம் உண்மையை சொல்ல அவள் பக்கம் திரும்பினான். தன் நகைகளை எல்லாம் கழட்டியவள் தன் சேலை தலைப்பை கழட்டியபடி, சொல்லு லோக்கி என்று தான் கட்டியிருந்த புடவை முழுவதையும் கழட்டிவிட்டு தன் பிளவுஸை கழட்ட போக அதை பார்த்ததும் பேச மறந்தவனாக அப்படியே உறைந்து போய் ஸ்ருதியை பார்த்தபடி அமர்ந்திருந்தான்.